என்ன அவன் காலை கட் பண்றான்? நேத்து வரைக்கும் நல்லா தானே பேசிட்டு இருந்தோம். இப்போ காலை பிக் பண்ணாம காலை வர்றானே. நம்ம வேற இஷ்டத்துக்கு பேசி வச்சிருக்கோம். என்ன பண்றது? சரி, ஏதோ ஒன்று சொல்லி சமாளிப்போம். குட் ஈவினிங் ரஞ்சித். சொல்லுங்க. திடீர்னு என்னன்னு தெரியல, கால் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறான். இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு தான் சொன்னான். அப்படிங்களா? ஆமா. அப்போ நான் வேணும்னா இந்த வெத்தலையில மை போட்டு பார்த்து சொல்லுவா எப்போ வருவான்னு. அப்படி போட்டா தெரியுங்களா ரஞ்சித்? மகிமா, டோன்ட் ஃபூல் அரவுண்ட் மீ. ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி அவனோட பேக்ரவுண்ட்ல செக் பண்ண மாட்டீங்களா? சார், வெயிட் பண்ணுங்க. இதுல வந்து 30 பேர்ல இவன் ஒருத்தன் தான் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணான்னு ரெக்கமெண்டேஷன் வேற. இல்ல ரஞ்சித், நான் கிளியரா பேக்ரவுண்ட் செக்லாம் பண்ணி ப்ராப்பரா ஜாயினிங் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தா விட்டேன். எங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்க? நீங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனோட லட்சணம் தான் இங்க தெரியுது இல்ல? இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோன்னு எனக்கு தெரியாது. கேண்டிடேட் இங்க வரணும். நான் ஆல்ரெடி ரெக்ரூட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. நம்மளோட சுப்பீரியர்ஸ் அண்ட் சிஇஓக்கு மெயில் அனுப்பிச்சிட்டேன். புரியுதா? ஓகே ரஞ்சித், I'll take care of it. போங்க. வேற எடுக்க மாட்டேங்கிறான். நைட்ஸ் போறதா? இவன் இந்த நேரத்துக்கு கால் பண்றா? டேய் சபரி, ரொம்ப நாளா வேலை வேணும்னு கேட்டுட்டு இருந்தல்ல? நான் கேட்கவே இல்லையே. ஏய், நீ கேட்டடா, மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீயும் எவ்வளவு நாள் தான் வேலைக்கு போகாமலே இருப்ப. நான் உனக்கு ஒரு நல்ல ஜாப் பார்த்து வச்சிருக்கேன். நீ வந்த உடனே வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாம் சரிதான், ஆனா இப்ப எனக்கு வேலை செய்யற மூடே இல்லையே. அதுவும் நைட் ஷிஃப்ட் வேற, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி. நம்மளால முடியாதுப்பா. டேய் சபரி, உன் வேலையும் சேர்த்து நானே செய்யறேன்டா. ஃப்ரைடே ஆனா நீ படத்துக்கு போலாம். பாப்கார்ன் காசு கூட நானே தரேன்டா. ப்ளீஸ்டா, வந்து ஜாயின் மட்டும் பண்ணிக்கோடா. நீ அவ்வளோ நல்லாவே இல்லையே. என்ன விஷயம் சொல்லு. அதுவா, 11 வருஷம் ஃப்ரெண்ட் இல்ல, இது கூட பண்ணாட்டி எப்படி? உன் லைஃப்க்கு ஏதாச்சும் பண்ணணுமே தான்டா நான் இதெல்லாம் பண்றேன். ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த வேலையை பண்றேன்டா. யோசிச்சு பாரு.